கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 6வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஃபெலியும் ராகாவும் சேர்ந்து இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபெலி என்ன சொல்றானா, நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா அது டெவினா மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அவ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு ஏதாவது உனக்கு டீட்டெயில் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவ கேட்க ராகா தெரியலன்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஃபெலி பாத்தீங்கன்னா டெவினா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க ராகாவும் ஃபெலியும். இப்போ ஃபெலி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டா நீங்க யாரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பேஷண்டோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல இப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சாரி மேடம், ஃப்ரெண்ட் எல்லாம் இன்வைட் பண்றதுக்கு அனுமதி கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரே பாக்குறா. அந்த ட்ரே பாத்தீங்கன்னா டெவினாவோட ரூமுக்கு தான் போகுது. இப்போ அந்த ட்ரேவை ஒரு நர்ஸ் எடுத்து போயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாம அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கா. இப்போ ஃபெலி உள்ள போனா அந்த இடத்துல இந்த காய் தான் நின்று பேசிட்டு இருக்கான். இப்பவே என்ன சொல்றானா, என் போட்டோ எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, கவலைப்படாத பேபி, எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டேன். அந்த ராகாவையும் ஃபெலியையும் ஸ்கூல்ல விட்டு அனுப்பட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு ராகாவே ஃபெலியை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. அவங்கள பத்தி கவலைப்பட்டு ஏதாவது உண்மையை சொல்லணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கேன், மறுபடியும் அந்த போட்டோ எல்லாம் வெளியே போகும் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கத ஃபெலி அவளோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. இப்ப இவளுக்கு ராகா தான் மெசேஜ் பண்றா, நான் பார்க்கிங்ல நிக்கிறேன், நீ எங்க இருக்க அப்படின்னு மெசேஜ் பண்ண இவளோட போனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடுது. இப்ப அந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே காய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு வந்து எட்டி பாக்குறான். ஆனா அதுக்குள்ள ஃபெலி அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்பவே வெளியே வரும்போது ரிசப்ஷன்ல பார்த்த பொண்ணுதான் இருக்கா. நான் தான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேனே, அப்புறம் எதுக்காக வந்த அப்படின்னு சொல்ல, இல்ல அவ ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தா, அதை பார்த்துதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு இவ எட்டி பார்க்கும்போது ஃபெலி அந்த இடத்த விட்டு ஓடி போயிரா. இப்ப இந்த நர்ஸை பாத்தீங்கன்னா செக்யூரிட்டில அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோயினா அங்க உள்ள செக்யூரிட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப அவங்க பிடிக்க வரும்போது அந்த இடத்துக்கு ராகதா வரா. யாரும் எதுவும் பண்ணாதீங்க, அவ என்னோட தங்கச்சி தான், கொஞ்சம் புத்தி சரியில்லை, அவ இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபெலிக்கு கோமா வந்துட்டு இருக்கு. யாரடா பைத்தியம்னு சொல்ற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ போட்டு ராகாவை அடிச்சிட்டு இருக்க. என் தங்கச்சி பைத்தியம், நான் வீட்டுக்கு கூட்டு போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. இந்த காய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து என்ன சொல்றான்னா, உன கவுன்சிலிங் ரூமுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இருங்கடா வர்றேன் அப்படின்னு இவன் உள்ள வரான். இப்பவே கவுன்சிலிங் ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் இருக்காங்க. இப்ப பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, டேய் உன் மேலதான் எல்லா தப்பு அப்படின்றதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு காமிக்க, மேடம் இது என்னோட வாய்ஸ் கிடையாது, இவங்க 2 பேரும் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி நான் டெவினாக்கு கால் பண்ணி பேசிட்டேன், அவ எல்லாம் உண்மையுமே ஒத்துக்கிட்டா, நீ தப்பு பண்ணதும் இல்லாம 2 பேர் மேலையும் பழி போட்டிருக்க, அது மட்டும் இல்லாம டெவினாவை பிளாக்மெயில் வேற பண்ணிருக்க, உன்னோட பேரண்ட்ஸையும் டெவினாவோட பேரண்ட்ஸையும் நான் கூப்பிட போறேன், அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுப்படி கண்டிப்பா நீ நடந்துதான் ஆகணும், அது நீ ஜெயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி இல்ல இந்த ஸ்கூலை விட்டு போறதா இருந்தாலும் சரி, எதுவோ அது அவங்களே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா, மேடம் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எங்க அம்மா அப்பா மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்னு இவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன ஸ்கூலை விட்டு நான் சஸ்பெண்ட் பண்றேன், இனிமே நீ ஸ்கூலுக்கே வராத, வந்தா பேரண்ட்ஸோட தான் வரணும், கண்டிப்பா உன் பேரண்ட்ஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் நான் டெவினாவோட போட்டோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன், நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காய் அவனோட வாயால எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். பார்த்தா அது எல்லாமே பிளான் தான். மேடம் வந்து டெவினா கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்டை காமிச்ச உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ண காய் அவனோட வாயாலே உண்மையை சொல்லிடுறான். இப்பவே இப்படி உண்மையை சொன்ன உடனே இந்த பக்கம் ஃபெலிக்கும் ராகாக்கும் செம ஹாப்பியா இருக்கு, போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. இப்ப ஃபெலி தனியா நின்றுட்டு இருக்கும்போது ராகா இவளுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இவ்வளவு சொல்றா. இவங்க 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கத சார்லியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ராகா என்ன சொல்றானா, ஈவினிங் உனக்காக வெயிட் பண்றேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சார்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பார்த்தா இவ அவங்க எல்லாரும் கூட ஒன்னா கார்ல போயிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காண்டாயிட்டு, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க கூட ஒன்னா போவா, அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்க. அடுத்த வாரம் தானே நம்ம எல்லாரும் ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னு சார்லி கேட்கறா. இப்ப இதுக்காகடி நீ ட்ரிப்பை பத்தி கேட்கற அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க. சார்லி ஏதோ ஹீரோயினை மாட்ட வைக்கிறதுக்காக பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஃபெல்லி அவளோட வீட்டுக்கு வந்தவொடனே அந்த பக்கம் ஹெல்லோட ரூம் பக்கம் போறா. அவனை பாத்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு தூக்கி போட்டு பேக் பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க, பேக்கிங் இப்படியா பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுருட்டி மடிச்சு வச்சனா நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நான் பண்ற மாதிரி பண்ணனா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹெல் அதெல்லாம் கவனிக்காம கேம் விளையாடிட்டு இருக்கான். உனக்காக தானே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ ஹெல்ல திட்டிட்டு இருக்க. அவனுமே வந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் இப்ப மடிச்சு வச்சிட்டு இருக்கான் ஃபெல்லி கூட. இப்போ அடுத்த நாள் ஆகுது. காலையில பார்த்தா 4 பேர் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா ராகா மட்டும் ரெடி ஆகாம இருக்கான்.
இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, டேய் இது ஸ்கூல் ட்ரிப் நீ கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொல்ல வெளியே ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. உன்னோட மார்க் கூட அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா நீ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வெளி சொல்றதா உண்மை. நீ கண்டிப்பா ஸ்கூல் ட்ரிப்புக்கு போயாகணும் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு. இப்ப ராகா பாத்தீங்கன்னா அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுமே கிளம்பிடுறான். இப்ப இவங்க எல்லாரும் ஸ்கூலோட பஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல ஹேமா உட்காந்துட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோக்கு பொறாமையா இருக்கு. டே ஹேமா எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்க, தள்ளிப்போ நான் உட்காரணும் அப்படின்னு சொல்ல நீ உட்காரணுமா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி உட்காரணும், அதனால நான் தான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு இவ சொல்ல என்னோட தம்பி ஹெல்லுக்குமே ஹச்சு தான், அவன் இந்த இடத்துல உட்காந்துருவான் அப்படின்னு சொல்லி ஹெல்லை பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கிறான். இப்போ அவன் உட்காந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா டே ஆப்போசிட் சீட்ல உட்காரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகா வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துறான். எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்க எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னால முடிஞ்சா ட்ரை பண்றேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த பஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பி ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் ட்ரிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் டீச்சர் என்ன சொல்றா, ஆல்ரெடி குரூப்பா பிரிச்சு வச்சுட்டேல, அந்த குரூப் படி தான் எல்லாருமே இருக்கணும் ஓகேவா, டென்ட் நீங்களாவே அமைச்சுக்கோங்க, யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாரும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபெலி வந்து ஹேமா கூட உட்காந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கதை பார்த்த உடனே ராகாவுக்கு பொறாம தாங்கல. இப்போ ராகா பாத்தீங்கன்னா ஹேமா அந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்துட்டு ஃபெலிசியா கூட பேசிட்டு இருக்கான். இப்போ ஃபெலி என்ன சொல்றானா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் சொன்னேன்ல எனக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு, நீ எனக்கு அசிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபெலி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்து ஜார்டன் பக்கத்துல உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இவ இப்படி பண்ணதை பார்த்தோன்னு ராகாக்கு கோமா வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபெலி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளோட ரூமுக்கு தான் போறான். அங்க போனோம்னா அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, என்ன நீ ஜார்டன் கூட எப்ப பார்த்தாலும் தனியாவே உட்காந்துட்டு இருக்க, ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு சொல்றீ அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கோ இன்சிடென்ட் தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்சல் எடுத்து வச்சிட்டு இருக்க. அந்த பார்சலை ராகா தான் தூக்குறான். உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை போட அப்படின்னு சொல்ல நான் ஹெல்ப் பண்ணியே திரும்பேன் அப்படின்னு இவன் தூக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கத சார்லி பார்த்தவன அவ ஓடி வந்து ராகாவோட கையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றானா, தேங்க்யூ ராகா என்னோட குரூப்புக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல ராகா அவளோட கையை எடுத்து விட்டுட்டு எதனா ஹெல்ப்னா என்ன உடனே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். ராகா ஃபெல்லி கிட்ட இப்படி சொல்லிட்டு போனத இந்த சார்லி கேட்ட உடனே செம காண்டாயிட்டு அவளை இடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்போ அவ வேலை பார்த்து டயர்ட் ஆயிட்டு இருக்கும்போது ஹேமா தான் வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்த உடனே சார்லிக்கு ஹீரோயின் மேல கோமா வந்துட்டு இருக்கு. அவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஜார்டன் வந்த உடனே ஃபெலி போய் ஜார்டன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இவ இப்படி போனதை பார்த்த உடனே ஹேமாக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹேமாக்கு ஃபெலியே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ஃபெலி என்ன சொல்றானா, என்னாச்சு ஜார்டன் உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்ல இல்ல நான் அந்த இடத்த சுத்தி பார்க்க போகலான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்றான். நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், நானும் கூட வரவா அப்படின்னு சொல்ல சரிவா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரொம்ப தூரமா நடந்து டயர்ட் ஆயிட்டு இருக்க. நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நேரா பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள காஃபி ஷாப்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்றனா, உன்னோட மியூசிக் பேண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன், ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன கான்ட்ராக்ட் பண்ணவே இல்லை, என்ன ரீசன்னு தெரியல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு ஃபெலி சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஸ்கூல் கேம்ப் தான் காட்டுறாங்க. கேம்ப்ல ராகா பாத்தீங்கன்னா ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். இப்ப அவன் ஹேமா கிட்ட வந்து என்ன சொல்றானா, வெளியே பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்க அவ ஜார்டன் கூட வெளியே போயிட்டா அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப இவன் பாத்தீங்கன்னா ஃபெலிக்கு தான் கால் பண்ணி பாக்குறான். இவன் இப்படி பண்றத சார்லியுமே பாக்குறான். இப்ப சார்லி ஓடி வந்து ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக பாக்குறான். ஒரு நிமிஷம் நில்லு ராகா, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, நீ இப்பெல்லாம் என்கிட்ட ஒழுங்காவே பேசுறது இல்ல தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் எப்ப க்ளோஸா இருந்திருக்கோம், நான் உன்னை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்னோட வேலையில பிஸியா இருக்கேன் அவ்வளவுதான், மத்தபடி நான் உங்ககிட்ட க்ளோஸ் எல்லாம் எனக்குமே ஆனதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக இவளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்ப ராகா அவனோட பிரதர்ஸ் கிட்ட வந்து கேக்குறான், டே அவங்க ரெண்டு பேரையும் காண்டாக்ட் பண்ணீங்களா, என் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன புதுசா ஃபெலியை பத்தி உனக்கு அக்கறை அப்படின்னு இவனுங்க ரெண்டு பேரும் ஓட்டிட்டு இருக்கானுங்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா நான் ஃபெலி கூட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே சார்லி பாத்துட்டு இருக்கா. அதே மாதிரி காயும் அவனோட குரூப்பும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ராகா இப்படி டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு போனோன்னு காயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறானுங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினையும் ஜார்டனையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே திரும்ப கேம்புக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபெலி என்ன சொல்றானா, ஜார்டன் ஒரு நிமிஷம் நில்லு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கே தெரியல, எனக்கு தெரிஞ்சு நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்ல இல்ல வா கொஞ்சம் தூரம் நடந்து போலாம் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமே ரெண்டு பேருக்கும் வழி தெரியல. ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் ராகா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையுமே அந்த ஊர்ல உள்ள ஆளுங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கா, அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு
அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. ராகாவை பின்னாடியே சார்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ராகாக்கா உன்னோட அப்பா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி என்ன சொல்றானா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருமே நல்லா இருக்கம்பா அப்படின்னு ராகா சொல்லிட்டு இருக்கான். நான் ஃபெலிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா அவளுக்கு கால் கனெக்ட் ஆகவே இல்லை. ஃபெலி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபெலியும் நல்லா தான்ப்பா இருக்கா, நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டிட்டு இருக்கிறதுனால கால் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவ அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, இவரோட அப்பா எதுக்காக ஃபெலியை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சார்லி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ராகாக்கு மண்டை குடைச்சலா இருக்கு. 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி 2 பேரையும் தேடி இவன் ஓடிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜார்டன் ஃபெலி 2 பேருமே தொலைஞ்சு போயிட்டாங்க. இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா காய் அவனோட ஆளுங்க கூட வந்துடுறான். இப்ப ஜார்டன் என்ன கேக்குறானா, காய் நீ எப்படி இங்க? சரி வா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, உன்னை பாக்குறதுக்காக வரல, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி ஃபெலியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இவன் இப்படி பண்ண உடனே ஜார்டன் அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஜார்டன் அடிச்சு போட, ஜார்டன் என்ன சொல்றானா, ஃபெலி இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு அப்படின்னு இவன் சொல்றான். இவன் சொன்ன உடனே ஃபெலியுமே அந்த இடத்த விட்டு ஓடுறான். ஆனா இருட்டுல கண்ணு தெரியாதனால அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ, காய்தான் இப்ப ஃபெலி கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபெலி பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கதோடு தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.